அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃபன் சாம்பாருங்க. ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார், இட்லி தோசை, பொங்கலுக்கு ரொம்பவே நல்லா தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பை மாற்றும். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதை ஆற வச்சு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயை வைங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அது நல்லா பொரியட்டும். 15 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதிலே கருவேப்பில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு தக்காளி குழைய வேக வச்சிடலாம். தக்காளி குழைஞ்சதுக்கப்புறம் பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 கப் காய் சேர்த்துருக்குறேன். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்குதோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லாவே வதக்கி விட்டுறலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன். சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு காய் வேகட்டு வெயிட் பண்ணலாம். குக்கர் விசில் வந்துருச்சுங்க. பருப்பு வந்துருச்சு. விசில் போனதுக்கப்புறம் நம்ம பருப்பை கடைஞ்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காய் ஒரு 3/4 வேக்காடு நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 to 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சீக்ரெட் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை இப்போ வெல்லம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதி விடலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இதில் மல்லித்தலை, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.